இன்னைக்கு வந்து நம்ம சின்ன வெங்காய சட்னி தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ராகி தோசை, அந்த முழு உளுந்து தோசை, வெந்தய தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வரமிளகாய் வந்து ஒரு 13 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். இதோட நம்மளுக்கு வந்து இந்த காஷ்மீரி சில்லி அதையும் ஒரு 2-3 இருந்தா போட்டுட்டோம்னா கலர் நல்லா கிடைக்கும். நான் இன்னைக்கு வந்து குண்டு வரமிளகாய் ஒரு 13 வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். வெறும் சின்ன வெங்காயம் மட்டும் போதும். சிலருக்கு வந்து வெறும் சின்ன வெங்காயம்னா ரொம்ப ராஸ்மல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. அதுக்காக வேணா ஒரு மீடியம் சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். புளியும் ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வரமிளகாயும் புளியும் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில போட்டுட்டு அரைச்சும் போது நல்ல சட்னி நல்ல அரையும். அதனால அது ரெண்டையும் ஊற வச்சிருக்கிறேன். இப்ப நம்ம சட்னி அரைக்கலாம். இப்போ முதல்ல அரைக்கிறதுக்கு நான் வரமிளகாயை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டேன். நீங்க உங்க காரத்துக்கு தக்கன வரமிளகாய் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமா தான் இருக்கும் இந்த சட்னி. உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்க குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து ஊற வச்ச புளி, அதுலயும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது வந்து உப்பு, இதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம முதல்ல இதை வந்து மசிய அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். வெறும் வரமிளகாய் போட்டு அரைக்கிறப்போ இந்த மாதிரி நல்லா மசியாது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நம்ம வந்து இப்ப முதல்ல இதை நல்லா மசிய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப இந்த 5-6 சின்ன வெங்காயம் போட்டு நம்ம மசிய அரைச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம மற்ற பெரிய வெங்காயம் அந்த பேலன்ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிடணும். புளி அந்த உப்பு எல்லாமே டேஸ்ட் போதுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சு விட்டுலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு வானொலி அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். இப்போ நம்ம கடுகு உளுந்தம் பருப்பில் சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் லேசாக வெடிச்ச உடனே நம்ம அந்த சட்னியை சேர்த்துடலாம். பொதுவாக இந்த சட்னியை வந்து அப்படியே ராவா யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஆனால் சிலருக்கு அந்த ராஸ்மல் பிடிக்காது. அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி தாளிசம் சேர்த்து ஒரே ஒரு லைட்டா ஒரு பரட்டி எடுத்துட்டோம்னா அந்த ராஸ்மல் கொஞ்சம் இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து நம்ம இப்போ கடுகு உளுந்து பருப்புலாம் வெடிச்சிச்சு. இப்போ நம்ம அந்த சட்னியை சேர்த்துடலாம். லைட்டா லேசா ஒரு சூடு வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அந்த மாதிரிலாம் கொதிக்க விட்டோம்னா அதனுடைய கலர் வந்து மாறிடும், டேஸ்ட்டுமே மாறிடும். ஸோ இப்போ வந்து லேசா ஒரு சூடு வந்துட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திடலாம். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற நல்ல ஸ்பைசியான சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.